வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம எப்படி மைக்ரோசாஃப்ட் வேர்டோட ஃபைல் சைஸை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய பேர் அவங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க்குக்காகவோ அல்லது பர்சனல் ஒர்க்குக்காகவோ மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. சில சமயங்களில் அவங்க அதிகமான இமேஜஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஃபைல் சைஸ் அதிகமாகிடுது. இதனால் அவங்களால ஈஸியாக இமெயில் சென்ட் பண்ண முடியாது. அதை ஓப்பன் பண்ணுறவங்களும் மொபைல் அல்லது டேப்பில் ஓப்பன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த சிச்சுவேஷனில் எப்படி இந்த ஃபைல் சைஸை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இமேஜஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதாவது என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் அதிகமான பேக்ரவுண்ட் இமேஜஸை சென்ட் பண்ண போகிறேன் ரிவ்யூ பர்பஸ்க்காக. இந்த டாக்குமெண்ட்டோட சைஸ் 5.3.5 இருக்குது. ஸோ இதை எப்படி கம்மி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்டை ஒரு பேக்கப் எடுத்துக்கோங்க. அதாவது காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு ஃபைல் க்ரியேட் ஆகும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை பேக்கப் ஃபைலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுடைய ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜஸை செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்மேட் அப்படிங்கிற ஒரு டேப் வரும். ஸோ இங்கே கம்ப்ரஸ் பிக்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இது எப்படி எனபிள் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் காட்டியிருந்தேன். ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸ்க்கு போய்க்கோங்க. நீங்கள் கஸ்டமைஸ் ரிப்பனில் ஆல் கமெண்ட்ஸுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கம்ப்ரஸ் சியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே கம்ப்ரஸ் பிக்சர். ஸோ இந்த ஆப்ஷனை எந்த டேப்பில் வேணுமோ அங்கே மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த டேப்பில் இந்த கமெண்ட் எனபிள் ஆகிடும். ஸோ இப்போ நான் கம்ப்ரஸ் பிக்சருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கம்ப்ரஸ் பிக்சருங்கிற ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. இங்கே நான் வெப் அப்படிங்கிற ஆப்ஷன், அதாவது 150 ppi, இது ஃபோட்டோவோட சைஸ் ரெசல்யூஷனே கம்மி பண்ணிவிடும். ஸோ அதுக்கப்புறம் அப்ளை ஒன்லி ஃபார் திஸ் பிக்சர்ஸ். ஸோ இந்த ஆப்ஷனை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லா இமேஜஸ், அதாவது இந்த டாக்குமெண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா இமேஜஸ்க்குமே இந்த 150 ppi அப்ளை ஆகணும். ஸோ அதனால் அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ டோட்டலாக இருக்கிற எல்லா இமேஜஸோட ஃபைல் சைஸுமே கம்மியாகிடும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபைல் சைஸை நான் செக் பண்ணிக்கிறேன். 1.55 MB தான் இருக்குது. ஸோ இதுக்கு மோர் தென் 60% கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஈஸியாக இதை இமெயிலில் சென்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் என்டர் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணுறோம். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை